தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மதுரை மத்திய தொகுதி வடக்கு மாசு வீதி மேலமாதி சந்திப்பில் நாடார் தெருவில் ஒரு சமுதாய கூடத்தில் நாற்காலிகள், பிளாஸ்டிக் நாற்காலிகள் பதுக்கி வைத்திருப்பதாக தகவல் வந்தது. திமுகவினர் கொடுப்பதாக, வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பதுக்கி வைத்திருப்பதாக தகவல் வந்தது. இந்த தொகுதி மத்திய தொகுதி திமுக அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் போட்டியிடுகின்ற தொகுதி. இதுவரை காசு கொடுக்காமல் வெற்றி பெற்றவர் என யோக்கியமாக சிந்திக்கிறாப்புல. ஆனால் அவர் இந்த வட்டம் பிளாஸ்டிக் சேர் 4000 சேர் வந்து இந்த இதில் பதுக்கி வச்சுருக்காப்புல. 3500 சேர் வந்து விநியோகம் பண்ணிட்டாப்புல. வாக்காளர்களுக்கு 500 சேர் பதுக்கி வச்சுருந்தாங்க. காலையில் 7 மணிக்கு நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகையிட்டோம். 7 மணி 12 5 மணி நேரமாக மாநகராட்சி வந்து திறக்க மறுத்துட்டாங்க. கடைசியில் அழுத்தம் கொடுத்தது காரணமாக வந்து திறந்தாங்க. சீலை வந்து ப்ராப்பர் சீல் கிடையாது. உதயநிதி படம் போட்ட டிஷர்ட்டை கிழிச்சு அவசரமாக சீல் வச்சுருக்காங்க. உள்ளே போய் பார்த்தோம், 500க்கும் அதிகமான பிளாஸ்டிக் சேர்கள் கைப்பற்றப்படுது. இந்த சேர் அனைத்துமே வந்து மத்திய தொகுதியில் போட்டியிடுகிற திமுக அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக இதை பதுக்கி வச்சுருக்காங்க. காசே கொடுக்காம ஜெயிச்சவேன் அப்படின்னு சொல்லி யோக்கியமாக சொல்லுவாங்க. இன்றைக்கி அவருடைய யோக்கியத்தனம் வந்து வெளியில் வந்துருச்சு. இன்றைக்கி 500 சேர் வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப வேதனையான விஷயம். திமுகவுக்கு தோல்வி பயம் வந்துருச்சு. திமுகவுக்கு தோல்வி பயம் வந்தனால இந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்காங்க. பொதுமக்கள் நல்லா பார்த்துக்கோங்க. எல்லா சமுதாய கூடங்களிலேயும் இதே மாதிரி பேருக்கு தான் சீல் வச்சுருக்காங்க. அந்த சமுதாய கூடங்களெல்லாம் பரிசு பொருட்கள், அன்பளிப்புகள் பதுக்கி வைத்திருப்பதாக செய்தி வந்திருக்கு. ஆக அனைத்து சமுதாய கூடங்களையும் நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகையிடுவார்கள், அது மட்டும் உறுதி.